पार्वती बदले அம்மையுடைய திருவருளால் வேண்டி உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்பெற வேண்டி நிலம் குளிர மழை பொழிய பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும்
ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து நம்முடைய விவேகானந்தா குளோபல் அகாடமி பள்ளி வளாகத்திலே உலக நலன் கருதி கோமாதா குலமாதா கோதரிசனம் பாவ விமோச்சனம் 27 நட்சத்திர மகாயாகம் நவசக்தி வேள்வியானது காலை முழுவதும் கடவுள் விநாயகப் பெருமானுடைய வழிபாடை தொடங்கி தொடர்ச்சியாக அனைத்து தெய்வங்கள் கல்வி செல்வம் வீரம் இதையெல்லாம் தரக்கூடிய இந்த நவராத்திரி நன்னாளிலே நம்முடைய பள்ளி வளாகத்திலே வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவர்களும் ஒருவர்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், அறங்காவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தை செல்வங்கள், பெற்றோர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவர்களும் ஒருவர்களும் சேர்ந்து கிடைக்கும் வண்ணமாக ஒரே நேரத்தில் 27 நாட்டு பசு, ஒரு பசுமாட்டிலே அனைத்து தெய்வங்களும் முறையக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அது கோமாதா. அத்தகைய கோமாதா வழிபாடு நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு நடைபெற்று தற்சமயம் கல்வி பெருக கலைமகள் வழிபாடு நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு இந்த வேலை நடத்துகின்ற நம்முடைய குமாரசாமி ஜெயா தலைவர் விவேகானந்தா சேவா ட்ரஸ்ட், நம்முடைய தியாகராஜன் ஜி விவேகானந்தா சேவா அறக்கட்டளை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய கரங்களினாலே நம்முடைய இந்த வழிபாடானது நடைபெற இருக்கின்றது. சர்வமங்கள மங்களே சிவே சர்வம்பகே தேவி. இந்த 3 தெய்வங்களுடைய வழிபாடு நடைபெற்ற பிறகு கோமாதா வழிபாடு என்று நடைபெற இருக்கின்றது. நம்முடைய பொறுப்பாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த பசுமாட்டு பசுவினம் காப்போம் என்ற மந்திரத்துக்கு நம்முடைய ஐயா நம்ம செயலாளர் ஐயா சொன்னார்கள். மிக அற்புதமான பணி செய்து வருகிறார். அத்தகைய பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகின்ற ஐயா அவர்களுக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கல்விக்குரிய கலைமகள் வழிபாடு அமர்ந்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள், நம்முடைய நாட்கள் யார் இருக்குன்னு கேட்டா சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும். வீட்டுல கணவன் மனைவி குழந்தை மாமா மைத்துனர் சித்தப்பா பெரியப்பா எல்லாருடைய நாட்களும் சரஸ்வதி வேண்டும். சரஸ்வதி தேவி அருட்கடாட்சம் இல்லைன்னா கணவன் மனைவிக்கு சண்டை வரும், பங்காளிக்கும் சண்டை வரும், பெற்ற பிள்ளைகளுக்கு கூட சண்டை வரும். ஏன்னா அந்த வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நம்ம பேசுகின்ற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா திரும்ப எடுக்க முடியாது. அப்ப பேசும் போதே செயற்கறிந்து சரியா செய்வார் பெரியவர் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த சரஸ்வதி அருட்கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய யாகசாலையிலே அன்னை பராசக்தி 9 நாள் அன்னைக்கு நவராத்திரி, ஒரே நாள் அப்பனுக்கு சிவராத்திரி. அத்தகைய சக்தியாக இருக்கக்கூடிய 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்கு, 3 நாட்கள் லட்சுமி அம்மாவுக்கு, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு. அத்தகைய கலை மலை அலை என்று சொல்வார்கள். கல்வி பெருக கலைமகள் வழிபாடு எல்லாரும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளிடத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். குழந்தை செல்வங்கள் எல்லாம் கேளுங்க. இப்ப நீங்க யாரு பேசுறது, ஸ்கூல்ல பேசுறோம், வீட்டுல பேசுறோம், எதற்கோ பேசுறோம். ஆனா இந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மை நெறிப்படுத்துவதற்கு, நம்ம கல்வியில மேலும் சிறந்து விளங்குவதற்காக இந்த பள்ளியில நம்முடைய விவேகானந்தா குளோபல் அகாடமி பள்ளி வளாகத்திலே நமக்காக இந்த வேள்வி பூஜையில நமக்கு மட்டுமல்ல உலகத்திற்காக நடக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறோம். நமக்காக வேண்டிதான் சுயநலமா இருக்கு. ஆனா உலகத்துக்காக வேண்டக்கூடிய அந்த சக்தி என்னைக்கு நமக்கு வருகிறதோ அது பகவான் நம்மை பார்த்துக் கொள்வார். அத்தகைய கலைமகள் வழிபாடு எல்லாரும் வேண்டி எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சரஸ்வதி தேவி போற்றி. குழந்தை நீங்க எல்லாருமே சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாயில எதோ பேசுறோம். இன்னைக்கு மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லி பாருங்க. இந்த மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு மனதைரியம் கிடைக்கும். அதுபோல கல்வியில
50 மார்க் வாங்குறாரு 80 மார்க் வாங்கலாம், 80 மார்க் வாங்குறாரு 100 மார்க் வாங்கலாம். எப்படின்னு கேட்டா 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம என்ன படிச்சனாலும் அது கண்டிப்பா எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா வரும். அது மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் படிக்கிறதெல்லாம் மறக்காம இருக்கணும், பார்க்கறதெல்லாம் மனப்பாடம் ஆகிடணும். எங்க டீச்சர் சொல்றது நான் கண்டிப்பா கேட்கணும், எங்க அம்மா அப்பா சொல்லி கேட்கறது நான் கண்டிப்பா கேட்கணும், எங்க அம்மா அப்பா கோடு போட்டா நான் தாண்டக்கூடாது, என் குருநாதர் சொன்னா நான் கேட்காம இருக்கக்கூடாது, கேட்டுட்டே இருக்கணும். அவங்க சொல்றது எனக்கு சக்தி பக்தி என்று நீங்க மனதில் வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டில் நீங்க மனம் வாக்கு காயம் 3 நாளை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். குழந்தை செல்வங்கள் எல்லோரும் கல்வியில் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து சரஸ்வதி தேவியுடைய 27 மந்திரங்களான வழிபாடு. ஓம் எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சரஸ்வதி தேவி போற்றி, ஓம் சாந்த வடிவே போற்றி, ஓம் சாந்த வடிவே போற்றி, ஓம் வாணி தெய்வமே போற்றி, ஓம் வாணி தெய்வமே போற்றி, ஓம் பரமருள் தாயே போற்றி, ஓம் பரமருள் தாயே போற்றி, ஓம் ஞான கொழுந்தே போற்றி, ஓம் ஞான கொழுந்தே போற்றுவாய் போற்றி, ஓம் வெண்ணாமரையே போற்றி, ஓம் வெண்ணாமரையே போற்றி, ஓம் வேதத்தலைவியே போற்றி, ஓம் வேதத்தின் ஒளியே போற்றி, ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி, ஓம் ஆற்றலின் சக்தியே போற்றி, கருணை கடலே போற்றி, ஓம் கலைகளின் தாயே போற்றி, ஓம் அரசி போற்றி, ஓம் கல்விக்கு அரசி போற்றி, தாய் போற்றி, ஓம் பிரம்ம பத்தினி போற்றி, ஓம் பிரம்ம பத்தினி போற்றி, ஈஸ்வரியே போற்றி, ஓம் பற்றாத நதியே போற்றி, ஓம் பற்றாத நதியே போற்றி, ஓம் நாவில் உறைவாய் போற்றி, ஓம் நாவில் உறைவாய் போற்றி, ஓம் நாதத்தின் ஒளியே போற்றி, ஓம் நாதத்தின் ஒளியே குருவடிவானாய் போற்றி, ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி போற்றி, ஓம் மகா சரஸ்வதி மகா சரஸ்வதி வீணா புஸ்தகதாரிணி வீணா புஸ்தகதாரிணி அந்தவாகண்யாயை ஸ்வாஹா. மகா சரஸ்வதி வித்மஹே ब्रह्म भक्ति च धीमहि मगा सरस्वती च विद्महे ब्रह्म भक्ति च धीमहि अरुள்வாமி வாணி கலைவாணி அருள்வாணி கலைவாணி அருள்வாமி ஒன்றிலே உன்னையார் என்னை ஆதரி கல்வி அறிவு வந்துச்சுன்னா விரும்புவார். அரசனை விரும்பக்கூடியவர் யார் என்று சொன்னால் கற்றோருக்கு அக்கா பேர் என்ன? லட்சுமிக்கு ஒரு அக்கா இருக்குது. தெரியல, நான் சொல்ற மாதிரி தெரிஞ்ச கை தூக்கு. லட்சுமியோட அக்கா யாரு? லட்சுமியோட அக்கா யாருன்னா மூத்த அக்கா மூதேவி, ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல ஒரு
அக்கா நமக்கு முன்னாடி பிறந்திருந்தா அவங்க மூத்தக்கான்னு சொல்ற மாதிரி லட்சுமி தேவியுடைய அக்கா பெயர் மூத்தக்கா மூதேவி. அந்த லட்சுமியோடைய அக்கா என்ன சொல்லி இருக்குதுன்னா, உன்னையெல்லாம் யாரெல்லாம் நினைக்காம இருக்காங்களோ அங்க போய் நான் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவேன். அப்ப லட்சுமி எங்க பாத்தீங்கன்னா தீபம் எரியுதுல்ல, இந்த தீபத்துடைய ஒளி லட்சுமி அதை அப்படியே கறிபிடிச்சு வருது, அது மூதேவி. வீட்டுக்குள்ள நுழைவோம், மேல வாசல் இருக்கு, அந்த நிலவு வாசல நம்ம குடிஞ்சு போனோம்னா இந்த மண்ணை முட்டாது, குடியில முட்டு அங்கே இருக்கு. அது மாதிரி தாய்மார்கள் இந்த நேர் வகுப்பு எடுப்பாங்க, படபடபடன்னு செய்வாங்க. இந்த வகுப்பு எடுக்கும் போது பார்த்து பொறுமையா எடுப்பாங்க கண்ணாடி. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கோடல்மான எடுத்த இந்த இடத்துல இல்லை. லட்சுமி எல்லா இடத்துலயும் நீக்கமான நினைந்திருக்கிறார். லட்சுமி நினைக்கலைன்னா அவங்க அக்கா நமக்கு இணைஞ்சிருக்கணும். அப்ப லட்சுமி எல்லா இடத்துலயும் நினைச்சாரு. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தாலட்சுமி, சௌபாகியலட்சுமி, 8 லட்சுமி வீட்டுல இருக்கணும். ஒரு லட்சுமி இல்லைன்னா சிரமம் தான். சந்தாலட்சுமி சௌபாகியம் இல்லைன்னா குழந்தை சொல்லலாம் போயிடும். தனம் பணத்து, தானியம் சாப்பாடு என்னமோ இருக்கு. திடீர்னு பார்த்தா வீட்டுல உறவுற வந்துட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து நம்ம வீட்டுல அரிசி இருக்கும், சமையல பாத்திரத்துல அண்ணன் தானம் இருக்காரு. அப்ப அதுக்கு அத்தனை சாமியுடைய அருட்கடாட்சி நமக்கு வேண்டும். இத்தகைய சிறப்பு மிக்க மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு கண்டிப்பா கடவுளுக்கு கேட்டா கிடைக்கும். கோயில்ல சாமி இருக்கு, கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அதை நம்ம உணர் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுரவாசத்துல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். இந்த ஆத்மா போச்சுன்னா அவ்வளவுதான், பேர்லாம் கிடையாது. என்ன பேர் வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், நல்ல படிப்பறிவாளியா இருக்கலாம், ஆத்மா போச்சு ஒன்றும் கிடையாது. அப்ப ஆத்மா தான் ஆண்டவன். அந்த ஆண்டவனை நாம் தினந்தோறும் மனம் வாக்கு காயம் மனத்தினாலே தொழுதலை துன்பம் பிழைப்பாய் போட்டு யாரெல்லாம் தொழுகின்றார்களோ துன்பத்தை பிழைக்கிற பகவான். நமக்கு இந்த பிறவியில இதெல்லாம் வரும், வரதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித பிறவி மகத்தான பிறவி. அத்தகைய பிறவி நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே மகாலட்சுமி தாயுடைய 27 மந்திரங்களால் அர்ச்சனை அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் இன்னைக்கு பகவான் நாமத்தை சொல்றது நமக்கு ஒரு வாய்ப்பு தான். சொல்லி பாருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் நீங்க சொல்லுங்க, லட்டு சும்மா சொல்லுங்க, லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக், பாதுஷா, அப்படியே போயிடுச்சு வாயில. சொல்லுங்க, ஓ சொல்லி பாருங்களேன். விடாம சொல்லி பாருங்க. மூலாதாரம், சாதிச்சாரம், மணிப்பூர், விசித்தி, ஆத்தியம், கீழிருந்து மேல வரைக்கும் இந்த ஓம் சொல்லி 3 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னாலே மூச்சு காத்து எவ்வளவு தூரம் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் போக வேண்டியதே கிடையாது. நம்ம அது பண்றது கிடையாது. டாக்டர் போய் செக் பண்ணிக்கிறோம், மூச்சை மேல இருக்குது. நல்லா பாருங்க, ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். ஒரு சைடு மூச்சு விட்டா தான் ஒரு சைடு மேல போகும். என்னங்க அப்படிதான் கணக்கு, 2 ஒரே மட்டும் பண்ண முடியும். அப்போ இந்த மூச்சு காற்று ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். இது பகவானுடைய நீர். கீதால சொல்ற மாதிரி, கலிங்கவதாரம் பண்ற மாதிரி ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். அப்ப இந்த நம்ம ஓம் சொல்லி பார்த்தாலே வீட்டுல நம்முடைய உடம்பு எந்த கண்டிஷன் நமக்கு இருக்கு. அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்வதற்கு வாய்ப்பு நமக்கு இந்த பள்ளியில நம்ம ஸ்கூல்ல இந்த வாய்ப்பை ஆண்டுதோறும் 25 வருடமாக இந்த பள்ளி வளாகத்திலே போன ஆண்டு நம்ம அங்க செட்டிபாளையத்தில் இருக்கின்ற விவேகானந்த மெட்ரிக் மேல் நடைபெற்றது. இன்றைக்கு ஒரே வருடத்தில் 2025 அன்று இன்றைக்கு இந்த நம்முடைய குளோபல் அகாடமி பள்ளியிலே எல்லா மாணவ செல்வங்களும் இங்க வந்து படிப்பவர்கள் நீ வந்து சேர்ந்து படிக்க போறவர்கள் அனைவரும் மிகவர சௌபாகியம் பெற வேண்டும் என்று ஆண்டுதோறும் இந்த 27 நட்சத்திரம் கோமாதா வழிபாடு, நட்சத்திர வழிபாடு, 12 ராசிகள், 9 நவகிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்டி படைக்கும். அது ஆட்டி படைத்தாலும் காய்ச்சல் வந்தா பேராசிட்டமல் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாகிற மாதிரி இந்த கடவுள் பக்தியை சொல்லும் போது நம்ம கஷ்டம் கொஞ்சம் வரதுபடி விலகும் என்று சொல்வார்கள். அதைத்தான் செஞ்சார்கள். 63 நாயன்மார்கள் பாடினார்கள், ஓடினார்கள், தேடினார்கள், அழுது புலம்பினார்கள். தேடி புலம்பி அழுதுதான் கடவுளை பார்த்தார்கள். பேரே அவர்களுக்கெல்லாம் நாயன்மார்கள் பேர், வேற பேரே கிடையாது. ஊருக்கு ஒரு பேரு, எல்லாத்தையும் கேட்ட நாயன்மார்கள் பேர். ஏன் நாயன்மார்கள்? நாயமாக வாழ்ந்தார்கள்.
இன்னைக்கு நியாயம் எங்கேயும் கிடையாது. கடையில் போனாலும் கிடையாது, வீட்டுல கேட்டாலும் கிடைக்காது. நியாயமா வாழ்றதுன்னு எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த கலியுகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடவுளுக்கு கொடுக்கும் என்று மனதார வேண்டிக் கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த மந்திரம் நல்லா பாருங்க. இது உங்களுக்காகவோ இல்ல எங்களுக்காகவோ இல்ல சாமிக்காகவோ, சாமிக்கு ஒரு தேங்காய் பழத்தை ஒழிச்சு வச்சா அவர் கடந்து சென்றவர் கடவுள். நல்லா பாருங்க, கடவுள் எதுவும் கேட்க மாட்டார், நமக்கு என்ன வேணுமோ கொடுப்பார். நமக்கு அம்மா அப்பா இருக்கக்கூடியவர். அதனால நம்ம கொடுக்கறதெல்லாம் சாமி இன்முகத்தோடு அன்பாக கொடுத்தால் கேட்கும். அது மாதிரி நீங்க சொல்ற மந்திரம் எங்க போகும்னா ஆகாயத்திலிருந்து காற்றுல கலந்து நெருப்புல உடைத்து நெருப்பில் நாம் செய்கின்ற மந்திரத்தின் மூலம் கும்பத்திற்கு வந்து கும்பத்தில் இருக்கின்ற பேராற்றல் சக்தி விபத்திற்கு போனா கும்பாவிடை. அப்ப விபத்துக்கு போக நமக்கு எல்லாம் கிடைச்சா அந்த கடவுளுடைய சாணிக்கு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்த சக்தியானது இன்றைக்கு நமக்கு இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது விஜயதசமி நன்னாளிலே. ஆனா நீ சொல்கின்ற நாமங்கள் எங்க போகும்? இங்கதான் வரும். நம்ம கொண்டு போறது ரெண்டே ரெண்டு, ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். வேற எதுவும் கிடையாது. கடைசியில் நீங்க ஒரு கண்ண மூடி பாருங்க, எங்க கொண்டு போவோம்? கடைசியில கொண்டு போறது ரெண்டு, ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். வேறு நகை கொண்டு போக முடியாது, பணம் கொண்டு போக முடியாது, நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியாது, கணவனையே கூட்டிட்டு போக முடியாது. அம்மா அப்பா எது வருமோ அதுதான் வரும். அப்ப பாவம் புண்ணியம் தான். ஆனா நீங்க சொல்கின்ற நாமம் எல்லாம் யாருக்கு போகும்? கடவுளுக்கு போய் சேரும். ஆனா கடவுளுக்கு போறது நமக்கு என்ன வரும்? லப்பர் பால செவுத்துல அடிச்சா கிட்ட நமக்கு வர்ற மாதிரி கடவுள் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த அருள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதெல்லாம் வித்தே போற்றி, ஓம் மகிழ்ச்சியின் வித்தே போற்றி, ஓம் அன்னலட்சுமி தாயே, ஓம் அயற்சியை களைவாய் போற்றி, ஓம் வரலட்சுமி தாயே, அருளாய் போற்றி, ஓம் வீரலட்சுமி தாயே போற்றி, ஓம் வீரலட்சுமி தாயே போற்றி, ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி, ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி, ஓம் தானியலட்சுமி தாயே போற்றி, ஓம் தருவாய் போற்றி, ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி, ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி, எங்கள் வினை தாயே போற்றி, ஓம் செல்வலட்சுமி தாயே போற்றி, ஓம் சிரமங்கள் தீர்ப்பாய் போற்றி, ஓம் சிரமங்கள் தீர்ப்பாய் போற்றி, ஓம் பத்மாவதி தாயே போற்றி, ஓம் தீர்ப்பாய் போற்றி, எங்கள் தீவினையாவும் தீர்ப்பாய் போற்றி, ஓம் மங்களலட்சுமி தாயே. 27 நாமங்கள் அர்ச்சனை செய்யப்பட்டு மகாலட்சுமி தாயார் நல்லா பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கக்கூடிய சாமி யார் சொல்லுங்க? குழந்தை செல்வங்களா? இல்ல கிளாப் பண்ணுங்களா? இல்ல தூங்குற மாதிரி தெரியுது, பதிலே வர மாட்டேங்குது. போன வருஷம் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சோம், இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டோம். 6th போது பெருமாள் தான் தம்பி மேல ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். எந்த எதிர்பார்ப்புனா கஷ்டம் சொல்லுங்க. தம்பி பேர் கூட சிவமித்ரன், சூரியனுடைய பெயர், சிவனுடைய பெருமானுடைய பெயர். சிவபெருமானுடைய பெயர் சொல்ற மாதிரி சிவமித்திரன். மித்திரன் தான் சூரியன், உதித்துக் கொண்டே இருக்கு. வாழ்த்துக்கள் எல்லாம் கிடையாது. மித்திரன் சூரியன் அல்ல, எல்லாத்தையும் சிக்கல் தான். கார் எடுத்து போனாலும் டீசலுக்கு பணம் கேட்கிறாங்க, எங்க போனாலும் அப்ப அது கண்டிப்பா வேணும். அதுக்கு சத்தம் வர்ற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற உடம்பு கொடுத்தாரு, கண் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் பாருங்களாமா, இந்த பாருங்க, இந்த கை கொடுத்தது யார்? பக்கத்து வீட்டுக்காரா இல்ல பக்கத்து கடைக்காரா? இல்ல, கடவுள் பகவான் கொடுத்த கை. இந்த கை இருக்கும் போதே நம்ம கடவுளை வணங்கிடணும். இந்த கை இருக்கும் போது தான தர்மத்தை பண்ணிடணும். கேட்டு